சிங்கப்பூர் வாழ் இலங்கை தமிழ் வம்சாவளியினரின் ஆதரவுடன் சிவத்தொண்டர் திருக்கூட்டம் மற்றும் கப்போத சாதாரணத்தரம் 1990, கப்போத உயர்தரம் 1993 நண்பர்கள் அமைப்பினரின் ஏற்பாட்டில் இயங்கும் அறநெறி பாடசாலைகளின் வாணி விழாவும் கலாசார போட்டிகளும் பரிசளிப்பு விழாவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 மட்டக்களப்பு மட்டக்களி கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு சிவத்தொண்டர் திருக்கூட்டத்தின் தலைவர் சிவத்தொண்டர் கே. கமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இந்தியா கந்தர்வ கோட்டை கையிலை அறக்கட்டளை நிறுவனரும் பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் அறக்கட்டளை நிறுவனருமான முனைவர் சிவத்திரு கைலை துரைசாமி ஐயா பிரதம அதிதியாகவும், உள்நாட்டு இறைவெறி திணைக்கள உதவி ஆணையாளர் செவ்வேள், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள பிரதான மோட்டார் பரிசோதகர் எந்திரி கோ. மணிவண்ணன் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞானங்கள் பீடாதிபதியும் மட்டக்களப்பு சைவ தமிழ் மன்ற தலைவருமான கலாநிதி தில்லைநாதன் சதானந்தன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும், மட்டக்களப்பு நடராஜர் சைவ சித்தாந்த பயிற்சி மைய தலைவர் சைவ புலவர் திருமதி சுவானந்த ஜோதி, மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாசார உத்தியோகத்தார் கி. குணநாயகம், மட்டக்களப்பு சிவத்தொண்டர் திருக்கூட்டத்தின் ஆலோசகர்களான பி. சிவபாத சுந்தரம் அண்ணாச்சி மற்றும் சைவ புலவர் திருமதி இ. விஜயலட்சுமி ஆகியோர் விசேட அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது 9 அறநெறி பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இவர்களுக்கான பரிசு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அத்தோடு அதிதிகளுக்கு சமய குரவர்களின் அழகிய புகைப்படம் நினைவு சின்னமாக கையளிக்கப்பட்டது.
கவனித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார், இந்த நிகழ்வை எவ்வாறு ஏற்பாடு செய்கின்றார் என்பது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர் குறிப்பிட்டிருந்தால் கலாச்சார உத்தியோக பணியை உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களை இந்த அது நம்முடைய பிரதேசத்திற்கும் நல்ல பிரஜைகளாகவும் நல்ல புத்திமான்களாகவும் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நடவடிக்கைகள், சமய ஒழுங்குகள், சமய விதிமுறைகளை கடைபிடித்துக் கொள்ளுதல், இதில் முக்கியமாக அறநெறி பாடசாலைகள் அதன் வகிப்பங்கை சரியாகவே கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றன என்பதில் எந்தவித ஐயமில்லை. இந்த மனப்பாங்கு என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. தற்பொழுது நிலவரமாக அனைத்துமே ஒரு ஸ்மார்ட் போனில் பார்க்கக்கூடிய ஒரு நிலை மாணவர்களை ஒழுக்கத்துடன் சமய விளிமையுடன் ஒரு சாதாரண தரம் என்று அடிக்கடி அழைக்கப்பட்டது. அதை பற்றி சரி விளக்கம் பார்த்துவிட்டு நான் செல்லலாம் என்றுதான் இருக்கிறேன். உண்மையிலே நாங்கள் 3 பாடசாலைகள், அதாவது மெதடிஸ்த மத்திய கல்லூரி, புனித விக்கியல் கல்லூரி, ஸ்வானந்தா, இந்த 3 பாடசாலைகளிலுமே 93ஆம் ஆண்டு உயர்தரம் கற்ற மாணவர்கள். அவர் அனைவரும் நாங்கள் ஒரு நண்பர்கள் குழாமாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் 5 பிரதேச சேவைகளைச் சேர்ந்த 9 அறநிலை பாடசாலைகள் இவ்விடத்தில் கூடியிருக்கிறீர்கள். இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிய சிங்கப்பூர்வால் இறங்கி வம்சாவளிகளுக்கு நாங்கள் மீண்டும் ஒன்றை நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். ஏனென்றால் எங்களுடைய பாதை சில சிந்தனையை வெளிக்கொண்டு வர வேண்டும், சில சின்னங்களை அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும், அறநிலை பாடசாலைக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது எங்களுடைய பாதையில். இந்த உணவு திட்டத்தில் அவர்கள் இணைந்ததற்கு அப்பால் சுமார் 5 அறநிலை பாடசாலையை தேர்ந்தெடுத்து அதன் உணவுகளை வழங்குகின்றோம். ஏற்கனவே சிவனுடைய திருமணம் சார்பாக நாங்கள் 9க்கு மேற்பட்ட அறநிலை பாடசாலை உணவு வழங்கினாலும் இந்த சிங்கப்பூர்வால் இணைய தமிழர்களுடைய அரசுடன் 5 அறநிலை பாடசாலையை தேர்ந்தெடுத்து 5க்கு வழங்குவதன் மூலம் இதற்கு நூற்றுக்கணக்கான மாணவர்களை இணைத்து இந்த மாநிலவாறு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் மாணவர்கள் அளிப்பதற்குரிய பேருந்திலிருந்து அவர்களுடைய உணவு மற்றும் பரிசுகள் அனைத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பலரை அழைத்திருந்தோம், அழைக்காமலும் பலர் வந்திருக்கிறார்கள்.